இங்க சொல்றாரு, கலாத்தி சபை மக்களுக்கு சொல்றாரு இங்க, ஆரம்பம் எப்படி உங்களுக்கு ஆரம்பம்? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சபைக்கு வந்த ஒவ்வொரு வாரம் முன்னாடி உட்காருவாங்க, சபைக்கு நேரத்துல வந்துருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா போதிப்பாங்க, நல்லா அன்பு கூறுவாங்க. வீட்டுல போனா ஒரே சவுண்டு தான், டிவி போட்டு விட்டுருவாங்க, ஆண்டவர் பாட்டா ஓடும் வீட்டுல. நல்லா ஊழியக்காரன் எப்போ வீட்டுக்கு போனாலும் வரவேற்பாங்க, வாங்க பாஸ்டர் உட்கார, அப்படி கவனிப்பாங்க ஊழியக்காரரை. சபைக்கு வந்து அப்படியே ஆண்டருக்குள்ள பயபக்தியா ஆண்டரை பாடி மையப்படுத்துவாங்க. நாட்கள் போகுது, நாட்கள் போகுது. ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலே அவங்க சந்தோஷம், மகிழ்ச்சி அவங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை பார்த்து கொள்ளுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை பார்த்து. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். நிறைய பேர் பார்க்கணுமே ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து மற்றவங்களை பார்ப்பாங்க, அப்படியே அவங்களை என்னடா இப்படி பண்றாங்க அவங்க. ஒவ்வொரு வாரம் சாட்சி. அதான் எப்பவுமே தேவசிஸ்டம் சொல்லுவாங்க, அங்க இருக்கும்போது இங்க இருக்க விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து முன்னாடி சாட்சி சொல்லுவாங்க, சாட்சி அடுத்த வாரம் சொல்லுவாங்க சாட்சி வந்து. அப்போ இவங்க சொல்லுவாங்க கிட்ட, நானும் பாக்குறேன், ஒரு 3 மாசம் தாங்க, அதுக்கப்புறமா லாஸ்ட்ல உட்காருவாங்க போயிட்டு. ஆதியிலே ஆரம்பித்த நீங்கள் எப்படி ஆரம்பம் நல்லா இருக்கு. ஆரம்பம் ஒரு சபை கட்டும் போது பாருங்களேன், ஆரம்பம் ஒரு இடம் வாங்குறாங்க, சர்ச்சை கட்டுறாங்க, ஏசி போடுறாங்க, உள்ள பெரிய ஸ்பீக்கர் வைக்கிறாங்க, கீபோர்டு பேடு எல்லாம் ரெடியா இருக்கு, கிராண்டா இருக்கு, கிராண்டா இருக்கு. ஆனா போக போக ஆளுங்க வரல, பாஸ்டர் என்ன பண்ண சபையை மூட்டாரு. ஆள் இல்லைன்னா என்ன இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஒரு சபை இருக்கு, சின்ன இடம், என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஓலக்கொட்டை போடுறாங்க, ஒண்ணு லைட் இல்ல, ஃபேனு கிடையாது. ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களா வராங்க, ஒவ்வொருத்தங்களா வராங்க. ஒருத்தவங்க ஃபேன் வாங்கி தராங்க, ஒருத்தர் லைட் வாங்கி தராங்க, ஒருத்தர் ஸ்பீக்கர் வாங்கி தராங்க. காலங்கள் போகுது, அது அப்படியே ஷீட்டா மாறுது. காலங்கள் போகுது, அது அப்படியே தளமா மாறுது. ஆரம்பம் அற்பந்தான், முடிவு சம்பவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க. வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல போனோம், அப்புறம் பைக்ல போவோம், அதுக்கப்புறம் கார்ல போவோம். எடுத்த உடனே கார்ல போக கூடாது. அப்புறம் கார்ல போய் நம்ம கஷ்டப்பட்டு கார் வித்துருவோம், அப்புறம் நடந்து போவோம், ரோட்ல திரிப்பான். ஒரு மனுஷன் வந்து ஆரம்பம் எப்படி இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே ஆரம்பத்துல நல்லா இருந்தாங்க விசுவாசிங்க. அதான் சொல்றாரு இங்க பவுல் வந்து, ஆவியிலே ஆரம்பம் பண்ண நீங்கள் இப்போ எப்படி இருக்குங்க, மாம்சத்துல முடிவு பெற போறீங்களோ. நல்லா எதுக்கு எடுத்தாலும் ஆவியிலே பேசுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஆண்டை பத்தியே பேசுவாங்க. ஏதாவது இப்படி பேச பாருங்க, கர்த்தரை பார்த்து கொள்வாருங்க, ஆண்டவர் செய்வாருங்க. நாங்க ஜெபிக்கிறோங்க. அப்படி இருந்த விசுவாசிங்களுக்கு எப்படி இருக்காங்க வந்து, விடுங்க அத பேசுறாங்க. ஆண்டை பத்தி என்கிட்ட இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு எங்களுக்கு. ஆண்டவர் வேண்டாம், சபை வேணாம், பாஸ்டர் வேண்டாம், அப்படியே விட்டுருங்க, நாங்க அப்படியே வந்துடுறோம். அதான் சொல்றாரு பவுல், இவ்வளவு வருஷம் ஆண்டருக்காக பிரயாசப்பட்டு ஆண்டருக்காக வாழ்ந்து இவ்வளவு சீக்கிரமா ஆவியில என்ன பண்ணி ஆரம்பிங்க, அப்படியே மாம்சத்துல முடிய போறீங்களோ. இத்தனை மதியன்றதும் இத்தனை நீங்க புத்தி இல்லாதவங்களா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலே கூட ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கூட முடிவு எப்படிங்கிறது வந்து சம்பூர்ணமா. அதே மாதிரி ஆண்டவர் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நீங்க சபைக்கு போகாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆன தெரிஞ்சு அவரை ஆராதிக்காம நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கே சொல்ற பாருங்க, கீழே வாசிங்க. இத்தனை பாடுகள் வீணாய் பட்டீர்களோ, அவையெல்லாம் வீணாய் போச்சு. ஓ சொல்றேன், இவ்வளவு ஆண்டருக்காக நின்னீங்க, வைராக்கியமா நின்னீங்க, எல்லாருக்காக. எல்லாம் சொன்னாங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து, எனக்கு ஆண்டர் தான் வேணும். அப்படி பக்தி வைராக்கியமா கர்த்தருக்காக நின்றீர்கள். இன்னைக்கு உன்னை மயக்கினவன் யார்? அதான் பவுலுக்கு, உங்களை மயக்கினவன் யார்? உங்களை வந்து சீக்கிரமாய் கர்த்தரை விட்டு போகும்படி, அவரை விட்டு விலகி போகும்படிக்கு உங்களை யார் அப்படி மயக்கினாங்க? யார் உங்களை? எனக்கு தெரியும், எது சொன்னாலும் எனக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஏதாவது இருந்தா ஜெபம் பண்ண, ஆண்டவர் மாத்துவாரு. ஆண்டவர் தான் மாத்த, மனுஷனால எதையுமே மாற்ற முடியாது. ஆண்டவர் நினைச்ச எல்லாமே மாறும், அவரை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவருக்காக நிற்போம். ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து
நம்ம வாழ்விலே கூட ஆண்டவரை முழுசா பற்றி கொண்டு அவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு இருக்கு. நீங்க வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் டமான்னு வந்துடும் அக்கௌண்ட்ல. நீங்க போய் கேட்க தேவையில்ல, கிட்ட போய் சம்பளம் கொடுக்க தேவையில்லை. வந்து வேலைக்கு கரெக்டாக நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் எங்க வந்துடும்? அக்கௌண்ட்ல வந்துடும். அதே மாதிரி நீங்க ஆண்டுக்கு முன்பாக உண்மையா இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் உங்க வீட்டு தேடி வரும். அதான் போட்டுருக்கு, நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும், உன் பின்னாடியே வரும், எங்கேயும் போகாது. அவர் சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டு அவங்க ஆஸ்வதிக்கும் போது அவங்க எந்த குறைவு கூட இருக்காது. அதனாலே நம்ம ஆதியிலே எப்படி இருந்தோமோ நம்ம எப்பவுமே இருக்கிறதுக்கு மேல்தான் போகணும், தவிர பின்னோக்கி போகக்கூடாது. பின்னோக்கி போகக்கூடாது. எல்லாத்துலயுமே சொல்றேன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், இந்த உலக பிரகாரம் எல்லாம் சொல்றேன் காரியமாகட்டும், நம்ம மேல்தான் போகணும். சைக்கிள்ல போறோம், பைக்ல போகணும், கார்ல போகணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டுக்குள்ள அப்படியே மேல போகணும். வந்து ஹல்லேலூயா. உன்னதங்களாலே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.